நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் ரொம்ப தெளிவா பக்கம் பக்கமா எழுதியிருக்கேன். நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்ல போல. ஏன்னா இடதுசாரிகளே வந்து சில கேள்விகள முன் வச்சாங்க. அப்பதான் தோணுச்சு, சரி நம்ம அப்போ இத வீடியோவாவே போட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள ஆட் பண்ணி பேசலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் எது ரிலேட்டடா அப்படின்னா, தொடர்ந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் விசிக கட்சியினரால் ஓரங்கட்டப்படுகிறாரா? ஒடுக்கப்படுகிறாரா? ஆளுர் சா நவாஸ் அவர்கள் அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருக்குது. ஏன்னா, அவருக்கு வந்து இந்த தடவை தொகுதியில சீட்டு குடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுனால. அ இத பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு சில ஆதரவாளர்களே வந்துட்டு புரிதல் இல்லாம, "அப்போ ஓகேண்ணா, எங்க கட்சிக்கு வந்துருங்க. நாங்க உங்கள நல்லா பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சில பேர் வந்து அவருக்கு சீட்டு குடுக்கப்படல அப்படிங்கிறத சந்தோஷ மனநிலையில் ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். ஒரு சிலர் வந்து இங்க தான் நான் நியாயமா நிப்பேன், பேலன்ஸ்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லி மாற்றுக் கட்சியினர் இதுல என்ன அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இங்க வந்து பேசுறதா இருக்கட்டும். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி தன்னை காமிச்சு கொள்ற சில பேருக்கு இது வன்மமா இங்க வந்து கக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த விஷயத்த நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே வந்து அண்ணன் திருமாவர்களும் இதற்கான விளக்கத்தை நேத்து கொடுத்துருக்கிறாரு. அதையும் இந்த வீடியோல நம்ம ஆட் பண்ணுவோம். இதுல கிட்டத்தட்ட நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அண்ணன் திருமாவர்களை தொடர்ந்து நான் அவரோட எழுத்துக்களை வாசிக்கிறதன் மூலமாகவும் அவருடைய பேச்சுக்களை கேட்பதன் மூலமாகவும் இதனால தான் அண்ணன் இப்படி செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதா என்னோட போஸ்ட் இருந்துச்சு. அதையும் அண்ணன் திருமாவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதை தாண்டி உள்ள சில நியாயமான விஷயங்களையும் அவர் வந்து அதில் சொல்லி ஏன் வந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். 90 காலகட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வந்து விசிக. அதற்கு முன்னாடியுமே அவங்க இயக்கமாகவும் பயணிச்சுட்டு இருந்த ஒரு கட்சி தான். சாரி, இயக்கம் தான். அதில் இருந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல தொகுதிகளில் வேலை செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த, இயக்கத்தை சார்ந்த நபர்கள் இருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது ஒரு வளர்ந்து வரும் கட்சியாக, இல்லாட்டினா தலித் சமூகத்திலிருந்து அவங்களோட எழுச்சியிலிருந்து உருவான கட்சி அப்படிங்கிறது இந்தியாவிலே எங்கே எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது ஓபிசி கட்சி வளர்ந்த அளவுக்கு வளர்றதுக்கு முடியல. அது நம்மளுடைய சிஸ்டம் ப்ராப்ளம் தான், கேஸ்டிஸ்ட் சிஸ்டம் மென்டாலிட்டினால. சரி, அது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாலும், அது மாறணும் அப்படின்னாலும், அதுதான் இன்றைய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால அதுலேருந்து பேசுவோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு சின்ன கட்சியாகவோ இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கும் கட்சி. இவங்க யாரு கூடனாவது கூட்டணி வைக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ கூட்டணி வைக்கும்போது எவ்வளோ சீட்டு கிடைச்சிரும்? கம்மியாக தானே கிடைக்கும். ஆனால் ஒரு 25 காலமாக வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்க முடியும்? 6 சீட்டு, 8 சீட்டு, 10 சீட்டில் சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுத்தா தான் அந்த கட்சியில் நிஜமாவே உழைத்த உறுப்பினர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இந்த சிக்கலை வந்து அண்ணன் திருமாவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அதுலேயே நம்ம வந்து தேமுதிக வந்து அந்நியார் வந்து இந்த திமுகவில் வந்து கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னப்பமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ நாள் வந்து என்டிஏ கூட்டணியோடு பயணிச்சுட்டு இப்போ இந்த கட்சிக்கு வராங்களே. ஆனால் அதுவும் ஒரு திராவிட கட்சி தான், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இப்போ இந்த கடந்த 7 வருடமாக திமுகவுடன் பயணித்து கொண்டு திமுக வந்து வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 வருஷமா இருக்கட்டும், இல்லாட்டினா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்பமா இருக்கட்டும், கடுமையாக உழைத்த அந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு குறையுமே அப்படின்னு பேசியிருந்தோம். அதில் வந்து திமுகவும் தன்னுடைய சீட்டை வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் தீர வேண்டியிருக்கும் இந்த முறை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுவுமே ஒரு நியாயமான விஷயம் அப்படிங்கிறனால தான் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்ட சீட்டு கொடுக்கப்படலை. அதே மாதிரி விசிகாவினர் கேட்ட அளவுக்கும் சீட்டு கொடுக்கப்படல. திமுகவினரும் பல பேர் வந்து சீட்டு இல்லை. இன்ஃபேக்ட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கும் மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த முறை சீட்டு இல்லை. இது திமுகவோட பிரச்சனை வச்சுக்கோங்க. இப்போ விசிகா எடுத்துக்கோங்க, மிக குறைவான சீட்டு, 8 தொகுதிகள். அப்படிங்கப்போ அங்கே வந்து 25 வருஷம் பழமையான ஒரு கட்சி, அதையும் அதிகமாகவே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்கே எத்தனை நபர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக, நல்ல முகம் அறிந்த நபர்களாக இருக்கலாம் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு சுழற்சி முறையில் அண்ணன் கொடுத்துருப்பாரு. அதனால் வந்து சானவாஸ் அவர்களுக்கு
கிடைக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு நான் பேசினேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வச்சாரு, அப்போ ரவிக்குமார் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ஒரு சுழற்சி முறை தான். அவர் வந்து அதற்கு முன்னாடி வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, இப்போ எம்பி சீட் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ எம்பி சீட்ல இருக்கிறாரா, இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் மிஸ் பண்ணுவார், அடுத்து வந்து எம்பி சீட்க்கு அவருக்கு ஒரு வேலை வந்து கொடுக்காம இருக்கலாம், கொடுக்காம இருந்துட்டு ஷானவாஸ் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படலாம். அப்படி கொடுக்கும்போது அவர் ஒரு 3 வருடங்கள் வேணால் 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் வேணால் அவர் வந்து சும்மா இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சட்டமன்ற தேர்தல் வரும். அப்போ வரும்போது அங்கே ரவிக்குமார் அண்ணாவுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படலாம். இப்படி தான் ஒரு சுழற்சி நடத்த முடியும். அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ரவிக்குமார் அவர்கள் எம்எல்ஏ இருந்து இப்போ எம்பி ஆகிருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நாள் அவர் பிரேக்கில் இருந்திருப்பார். அதே மாதிரி தான் எல்லாருமே பிரேக்கில் இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் பிரேக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கட்சியில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சிலருக்காவது வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சில புதுமுகங்கள், அதாவது ஏற்கனவே அந்த தொகுதிகளையோ இல்லைனா அந்த கட்சியிலையோ வேலை செய்த நபர்கள் தான், நம்மளுக்கு வேணால் புதுமுகமாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தானே இருக்குது. சரி, இத்தனை வருஷம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இது மகிழ்ச்சியாகவே நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் திருமா அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து எம்பியாக இருந்தார். இப்போ இந்த எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறனால ஒருவேளை அவர் நிற்கும் தொகுதியில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் எம்பி பதவியை அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். அப்படி போகும்போது அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரலாம். இல்லாட்டினா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்துடும், அதில் நிற்க வைக்கலாம். அதனால் வாய்ப்பு கண்டிப்பாக தான் கொடுப்பாங்களே தவிர ஓரங்கட்டப்பட்டார் இல்லை ஒடுக்கப்பட்டார் அப்படின்னு பேசி அந்த கட்சியின் முடிவுக்குள்ளே நம்ம மூக்க நுழைக்கிறது இல்லை அண்ணன் திருமாவுக்கு வந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சரியாக படலை. இப்போது நியாயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ வந்து சீமானுக்கு மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் வந்து முதல் பாயிண்ட்டு, நான் இவ்வளோ நேரம் பேசினது இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டால் அதே போஸ்ட்டு தான். இந்த கட்சியில் ஆல்ரெடி பயணிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. 2வது 3வது காரணங்கள் எல்லாமே வந்துட்டு இதன் இன் அடிஷன் டு தட், அதுக்கு ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கும், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. அதில் நிறைய வேலிடான காரணங்கள்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்துட்டு சில தொகுதிகளை வந்து இப்போ திருப்பூர் தொகுதிக்கு இவருக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க வேற தொகுதி கேட்டாங்க. அண்ட் ஷானவாஸ் அவர்களே வந்து வேற தொகுதி கேட்டாங்க. சரி, அங்கே கொடுக்கலாமா அப்படின்னு, ஏன்னா பொது தொகுதி தனி தொகுதி அப்படிங்கிற சிக்கலுமே வருது இல்லையா இங்கே. அப்போ அங்கே கொடுக்கலாமான்னு பார்த்தா அந்த தொகுதி எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சில காரணங்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசி நேரம் ஆகும்போது நாங்கள் கேண்டிடேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற நெருக்கடி டைம் இல்லை, அந்த சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டோம், அதனால் இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர எங்கேயுமே வந்துட்டு அவர் ஷானவாஸ் அவர்களை விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஷானவாஸ் அவர்கள் இந்த 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மன்றம் எல்லா இடங்களுக்கும் போய் அவர் ரெப்ரசன்டேட்டிவாக தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சுட்டே இருந்திருக்கிறார். அவரை மாதிரி ஸ்பான்டேனியஸாக பேசக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஆண்டுகளில் வெகு சிலரே, அதில் இவர் வந்து டாப்பில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கட்சி வந்து அவரை ஓரம் கட்டாது, ரொம்ப முக்கியமான நபராக அவர் வந்து மாறிட்டு இருக்கிறாரு. அதையுமே அண்ணன் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஆலூர் ஷானவாஸை போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பலாம். ஆலூர் ஷானவாஸை போல வாதத்திறமை உள்ளவரா என்று கேள்வி எழுப்பலாம். ஆலூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியிலே பேசினாலும் சரி, அது நம்முடைய கட்சிக்கு வலு சேர்க்கும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 20-30 ஆண்டுகளாக உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நான், இந்த முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை வேலூரிலே கொடுத்த மக்கள் நல கூட்டணியில் மிக குறைவான வாக்குகளை பெற்ற ஒருவராக அவர் இருந்தார். அவரால் திறம்பட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு தர வேண்டிய ஒரு சூழல் கடைசி நிமிடத்திலே உருவானது. நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தைத்தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்துவிட்டேன், அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார், அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன்.
டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாசுக்கு போயிருக்கும். ஆனால் முதல்வரே தலையிட்டு நமக்கு ஒரு பொது தொகுதி, இன்னொரு தனி தொகுதி முடிவு செய்வதிலே ஏற்பட்ட காலதாமதம், விரைந்து முடிக்க வேண்டும். நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு எல்லோரையும் முடித்து அனுப்புங்கள், யார் என்ன கேட்கிறார்களோ கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அவசர கதியில் தான் நமக்கு தரவே முடியாது என்று சொன்ன கள்ளக்குறிச்சியை தந்தார்கள். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. சரி, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, இதெல்லாம் தான் காரணமே தவிர அவர் ஓரங்கட்டப்படலை, ஒடுக்கப்படலை. அவருமே அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நான் ஓரங்கட்டப்படுறேன், ஒடுக்கப்படுறேன், நான் வேறு கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லலை. எதையுமே ஒரு மன வருத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலை. அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய கன்சர்னோடு தான் மூவ் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ கன்சர்ன், அதுக்கப்புறம் வந்து அவங்க கட்சியோட முடிவு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது போன எலெக்ஷனில் வந்து இந்த தொகுதியில் சிறப்பாக செயலாற்றின நபருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லும்போது டிஃபால்ட்டாக நம்மக்கிட்டேயும் ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்கள் சீமானை மட்டும் ஏன் வந்து குறை சொல்கிறீங்க? சீமான் வந்து போன தடவை இந்த தொகுதியில் இந்த நபரை போட்டார், ஆனால் இப்போ மாற்றிட்டாரு, ஏன்னா அவருக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசையே கிடையாது, அப்படிலாம் நீங்கள் ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கோம். எஸ், அதுக்கும் எனக்கு வந்து பதில் இருக்குது. இது வந்து உட்காந்து யோசிச்ச பதிலாம் கிடையாது, இது நியாயமான பதில் தான். நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு புரியும். இப்போது திருமாவளவனை சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா, தொகுதிகள் கொடுக்கப்படுறது ஒவ்வொரு முறையும் அதிகமாகவோ குறைச்சோ வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 6 தொகுதி தான், இந்த தடவை வந்து 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கேட்டது 10 தொகுதிக்கு மேலே இருந்தாலும் சரி, ஓகே. என்ன அப்படின்னா அங்கே பயணிக்கும் நபர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஸ்டில் வி டிபெண்ட் ஆன் அதர் கட்சி. நம்ம அவங்கள டிபெண்டன்சி வந்து அதிகமாக இருக்குது, அவங்க கொடுக்குற சீட்டை வச்சு தான் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் சீமானுக்கு அப்படி இல்லை. 234 தொகுதியும் அவருக்கு தான். அவர் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கலை. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த தொகுதியில் பேசி அவங்க வேலை செய்யலை, அவங்க ஆல்ரெடி எம்பி சீட்டோ இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டு கூட அவங்க ஜெயிக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் பேசி அந்த தொகுதியில் இருக்கிற நபர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துருந்துருப்பாங்க, ஒரு நம்பிக்கையை வளர்த்துருந்துருப்பாங்க இல்லையா? அந்த நபரை தூக்கிட்டு வந்து அடுத்த எலெக்ஷனில் அடுத்த இடத்துல போடுறதுங்கிறது ஆக்சுவலாக உனக்கு தேவையே இல்லையே. உன்னோட கட்சி உங்ககிட்ட தான் எல்லா தொகுதியும் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி வேலை செஞ்சவங்களே நீ அங்கேயே வைக்கலாமே, எதுக்கு நீ மாற்றி போடணும்? புதுசாக கட்சிக்கு வரவும் புதுசாக வந்தவன் தானே. அதுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்ச நபர்கள் இன்னும் யாருமே எம்எல்ஏவாகவோ கவுன்சிலராகவோ எதுவுமே எம்பியாகவோ ஆகலையே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தானே முதல் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வேலை பார்த்தவங்களுக்கு தானே நீ வந்து அதே இடத்த கொடுக்கணும். அக்கா இவங்க இருக்காங்கல்ல, காளியம்மாள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஏரியாலே என்னமோ வந்து 2019 நினைக்கிறேன், அவங்க வந்து பயங்கரமாக கேம்பெயின்லாம் பண்ணி அவங்க ஒரு நல்ல ஓட்டுமே அவங்க வாங்கினாங்க. டெபாசிட் வாங்கினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு அளவுக்கு அவங்க வந்து வாங்கினாங்க. அவங்க முகம் அப்படிங்கிறது அந்த தொகுதியில் புதுசு. அவங்க வந்து மயிலாடுதுறை பக்கம் தானே, ஏதோ ஒரு ஊர். அப்படி இருந்தும் இங்கே வந்து இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வேலைகள் அவங்க செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ உழைப்பை போட்டிருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் அடுத்த தடவை நீ வந்து கன்னியாகுமரி பக்கமோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போட்ட அப்படின்னா மறுபடியும் அவங்க வேலை செய்யணும், மறுபடியும் அந்த கம்மியான சீட்டு தானே அவங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கிடைச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000மோ 2000மோ சீட்டு வாங்கினா ஜெயிச்சிருப்பாங்களே அப்படிங்கிற கேள்வி தான் வைக்கிறோம். அவன் மாற்றி போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் ஜெயிக்கக்கூடாது. அவன் ஜெயிச்சுட்டா அவன் மண்டையிலையும் ஒன்றும் இல்லை, அவன் கட்சியில் இருக்கிறவங்க மண்டையிலையும் ஒன்றும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் அவன் வந்து கேபபிள் இல்லை, ஒர்த் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவன் யார்கிட்டையும் மிரட்டியோ உருட்டியோ இல்லாட்டினா பெட்டி வாங்கி, இந்த தடவைலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதர்மம் சேனல் மனோஜ் அவர் வந்து போட்டிருக்கிறாரு, பல கோடிகள் கிட்ட வந்து பெட்டி ஆல்ரெடி தோக்கிறதுக்கு வாங்கியாச்சு. அது வந்து பாதி % வந்து கோல்டாக வாங்கிறதுக்காக அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான், மீதி ஆல்ரெடி கேஷாக வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து தொடர்ந்து இப்போ 3 நாளாக வீடியோ போட்டுட்ருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செயல்படக்கூடிய நபராக சீமான் இருக்கிறனால தான் அவர் தொடர்ந்து ஒரே தொகுதியில் ஒரே நபரை போட மாட்டேங்கிறாரு. அவர் போடாமல் போகிறதுக்கும் இங்கே போட முடியாமல் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.